இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சபாவை உலுக்கியது கடினியா ரொட்டி விவகாரம். சபாவின் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறுகிறது. இந்நிலையில் சபா வாக்காளர்களுக்கு ஒரு கடினியா ரொட்டியை கொடுத்தால் வாக்களித்து விடுவார்கள் என்று பாஸ் தலைமையிலான கிடா மாநில அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒருவர் குத்தலாக விமர்சனம் செய்தது சபா மக்களை கொதிப்படைய செய்துள்ளது. சபா மக்களையும் கடினியா ரொட்டியையும் தொடர்புபடுத்தி தாம் பேசியதற்காக கிடா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சூர் ஜக்கரியா பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்ட போதிலும் பாஸ் கட்சி அங்கத்துவம் பெற்றுள்ள பரிகாத்தான் நேஷனலின் சபா மாநில தலைவர் ரோனல் கியாண்டி அந்த சட்டமன்ற உறுப்பினரை இன்று வருத்தெடுத்துள்ளார். சபா மாநில மக்கள் இம்மாதம் 29ஆம் தேதி வாக்களிக்கவிருக்கும் வேளையில் கடினியா ரொட்டியை கொடுக்கின்றவர்களுக்கு சபா மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று பாஸ் சட்டமன்ற உறுப்பினர் பேசி சபா மக்களின் தன்மானத்தை உரசி பார்த்துள்ளார் என்று ரோனல் கியாண்டி குறிப்பிட்டார். பாஸ் கட்சியின் கோலக்கட்டியல் சட்டமன்ற உறுப்பினர் மன்சூர் ஜக்கரியா ஒரு முட்டாள் என்று ரோனல் கியாண்டி பகிரங்கமாக சாடியுள்ளார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் தனது செயலுக்காக சொந்தமாகவே சேற்றை வாரி பூசிக்கொண்டுள்ளார் என்று பலூரான் நாடாளுமன்ற உறுப்பினரான ரோனல் கியாண்டி தெரிவித்தார். சபா தேர்தலில் முதல் முறையாக ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடும் பாஸ் கட்சிக்கு கடினியா ரொட்டி பேரிடரை ஏற்படுத்தும் பிரச்சாரத்தை சபா மக்கள் தொடங்கியுள்ளனர். சபா மாநிலத்தின் வருவாயில் இருந்து 40 விழுக்காட்டு தொகையை அந்த மாநிலத்திற்கே திருப்பித் தரப்பட வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக கொத்தகினபாலு உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் சில அம்சங்களை எதிர்த்து சட்டத்துறை அலுவலகம் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மேல்முறையீடு நேற்று நவம்பர் 13ஆம் தேதி புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய அரசாங்கத்திற்கும் சபா மாநில அரசாங்கத்திற்கும் இடையில் இவ்விவகாரம் தொடர்பில் தொடர்ச்சியாக மறு ஆய்வுக்கான ஆதாரங்கள் இல்லாதது தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சட்டத்துறை அலுவலகம் மேல்முறையீடு சமர்ப்பித்துள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று நாடாளுமன்றத்தில் அளித்த விளக்கத்தின் அடிப்படையில் 40 விழுக்காடு வருவாயை சபாவிற்கு வழங்குவது குறித்து மத்திய அரசாங்கம் மேல்முறையீடு செய்யவில்லை என்றார். ஆனால் 1974ஆம் ஆண்டிலிருந்து சபாவிற்கு அந்த தொகையை வழங்குவதில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயல்பட்டுள்ளது என்று அளிக்கப்பட்ட தீர்ப்பின் அம்சத்தை மட்டுமே எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று விளக்கம் அளித்திருந்தார். கொலக்கிலான் பண்டமரான் கம்போங் பாப்பான் குடியிருப்பு பகுதியில் வீடுகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 14 பேர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து ஷாஸ்லி கஹார் தெரிவித்தார். வீடுகள் உடைக்கப்படுவதை எதிர்த்து போலீஸ் பணியில் குறுக்கிட்டதற்காக கைது செய்யப்பட்ட அரசு சாரா இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் அந்த குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர்கள் என 14 பேர் 2 நாள் தடுப்பு காவலுக்கு பிறகு போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டவர்களில் 11 ஆண்களும் 3 பெண்களும் அடங்குவர் என்று அவர் விளக்கினார். அவர்கள் அனைவரும் குற்றவியல் சட்டம் 186வது பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்படுவர் என்று அவர் மேலும் விளக்கினார். புத்ராஜயா கழகத்தின் முன்னாள் தலைவர் ஃபட்லூன் மா உஜோட் கோலாலம்பூர் மாநகர மன்றத்தின் புதிய டத்தோ பண்டாராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் நியமனத்திற்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அங்கீகாரம் வழங்கியுள்ளார். ஃபட்லூன் மா உஜோட் பதவிக்காலம் நாளை சனிக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்யவிருந்த கோலாலம்பூர் டத்தோ பண்டார் மைமூனா ஷரீப் முன்கூட்டியே தனது சேவை காலத்தை முடித்துக் கொண்டதை தொடர்ந்து அப்பதவிக்கு ஃபட்லூன் மா உஜோட் நியமிக்கப்பட்டுள்ளார். 58 வயதான ஃபட்லூன் மா உஜோட் நகர் மற்றும் புறநகர் திட்டமிடல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவராவார். கூட்டரசு மேம்பாடு மற்றும் மாநகர நிர்வாகம் ஆகிய துறைகளில் 28 ஆண்டு காலம் அனுபவத்தை அவர் கொண்டுள்ளார். புத்ராஜயா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை அமல்படுத்தியதில் மிக சிறப்பாக தலைமைத்துவ அடைவு நிலையை ஃபட்லூன் மா உஜோட் கொண்டுள்ளார் என்று கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்தார். பினாங்கு மாநில அரசினால் கடந்த 2011ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்ட பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்று மாநில முதலமைச்சர் சவுகன் யாவ் தெரிவித்தார். கடலடி சுரங்கப்பாதையின் திட்டமிடலில் எழுந்த தொழில்நுட்ப சிக்கல்களுக்கான சிறந்த தீர்வுகளை ஆராய்வதற்காக
இதற்கு பொறுப்பேற்றுள்ள நிறுவனங்களிடம் இருந்து இன்னமும் விளக்கம் பெறப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சுரங்கப்பாதை திட்டம் செயல்படுத்தப்படாத திட்டமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. மேலும் அது ரத்து செய்யப்பட்டதாக தாங்கள் எந்த சமயத்திலும் கூறவில்லை. அந்த திட்டம் இன்னமும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் ஆட்சிக்குழு கூட்டத்திலும் இந்த திட்டம் தொடர்பாக விளக்கம் கோரப்பட்டதாக சவ் கொன் யாவ் தெரிவித்தார். இன்று பினாங்கு சட்டமன்றத்தில் பர்சாத்து கட்சியின் தொலோ அயர் தவார் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்மி அலாங் கேள்விக்கு பதில் அளிக்கையில் சவ் கொன் யாவ் இதனை தெரிவித்தார். கடந்த நவம்பர் 7ஆம் தேதி கிள்ளான் புக்கிட்டிங்கியில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் காருக்கு எண்ணெய் நிரப்ப வந்த ஆடவர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் 3 கைது செய்துள்ளனர் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷாசலி கஹார் தெரிவித்தார். 19க்கும் 35க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூவரும் கிள்ளான் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டனர். அவர்களை வரும் நவம்பர் 17ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் சில உணர்ச்சிகரமான விவகாரம் அடங்கியிருப்பதால் இதுகுறித்து தாம் அதிகமாக விவரிக்க முடியாது என்றும் விசாரணை தொடர்கிறது என்றும் டத்தோ ஷாசலி கஹார் தெரிவித்தார். இது குண்டர் கும்பல் சம்பந்தப்பட்டது என்று முடிவுக்கு வந்துவிட இயலாது என்று சுட்டுக் கொல்லப்பட்டவரின் பின்னணியை அடிப்படையாக கொண்டு பல்வேறு அம்சங்கள் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். காருக்குள் இருந்த 34 வயது நபர் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் துப்பாக்கி சூடு நடத்திய காட்சியை கொண்ட காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது. சம்பந்தப்பட்ட நபர் 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவின் கீழ் தேடப்பட்டு வந்தவர் என்று போலீசார் அறிவித்திருந்தனர். கோலாலம்பூர் ஜலான் ஈப்போவில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் பாதுகாவலர் சந்திரன் அந்த குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஆடவர் ஒருவரினால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்த சம்பவம் தொடர்பில் அந்த பாதுகாவலரின் சவ பரிசோதனை அறிக்கைக்காக போலீசார் காத்திருப்பதாக சந்தோல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். பாதுகாவலர் சந்திரன் மரணம் தொடர்பில் விசாரணை அறிக்கை மேல் நடவடிக்கைக்காக துணை பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்த குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபரால் தாக்கப்பட்ட பாதுகாவலர் சந்திரன் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சில மணி நேரத்தில் மாரடைப்பினால் காலமானார். முதலில் குற்றவியல் சட்டம் 324 பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்ட 32 வயது நபர் பின்னர் சந்திரனின் மரணத்தை தொடர்ந்து அந்த நபர் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஏசிபி சுகார்னோ தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.